நம்ம நாட்டின் துணை பிரதமர் சார்பான நான் சைனா போயிருந்தேன். ஆமாம். ஓகே. இடையில சைனாக்கு போயிட்டு மோஸ்ட் ஆஃப் த டிவிஎஸ் அந்த விஷயம்லாம் வந்து சைனால வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வருது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மாரலைன் பஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து இவி பஸ்ஸாக மாறுது, இவி வெஹிக்கிள்ஸாக மாறுது. நிறைய விஷயம் அங்கே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது அங்கே பேஃபாங் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5000 கோத்தா கிடச்சிச்சு. அதாவது மலேசியாவிலிருந்து டிவேட் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாக அங்கே போயிட்டு படிச்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் டிபெண்ட் அந்த கோர்சஸ் முடிச்சுட்டு சில பேர் அங்கேயே கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா திருப்பி மலேசியாவுக்கு வந்துடலாம் வித் த சர்டிஃபிகேஷன். அப்போ இதில் சரி தம்பி 5000 பேர் சொல்கிற நம்ம ஆளுங்களுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குன்னு யோசிப்பீங்க நீங்கள், இல்லை சும்மா நோத்துட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா அங்கே துணை பிரதமர் நம்ம பேசி 10% கொடுத்தார் வாய்ப்பு. அதாவது 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரம் 5500 5500 தானே யோசிப்பீங்க. ஏன்னா இங்கே சில வருத்தமான விஷயம் என்னதுன்னா நிறைய பேர் வாய்ப்பு பயன்படுத்தலை. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம்னா மித்ரா கூட கொலாபரேட் பண்ணோம். ஏன்னா மித்ரா வந்து அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டும் அவங்களோட அலவன்ஸ் வந்து மித்ரா வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ இதெல்லாம் வந்து மித்ரா தான் இது பண்ணாங்க, கான்டாக்ட் பண்ணாங்க. அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. பிறகு நம்ம புஷ் பண்ணதான் அப்படி இப்படின்னு கரெக்டாக இப்போ ஃப்ளாக் ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 500 ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம், போய்க்கு இருக்கும் பேட்ச் பை பேட்சா. இப்போ ரீசன் என்ன நல்ல சரி நடந்துச்சுன்னா அந்த ஃப்ளாக் ஆஃப் செரமனி டைம் வந்து அதான் சொல்கிறேன் திருப்பி அந்த உணர்ச்சி நம்மளுக்கு என்னதுன்னா 500 தான் கொடுத்தாரு, ஏன் இன்னும் ஒரு 500 எக்ஸ்ட்ரா பண்ணால் ஒரு 1000 வருமே. அட்லீஸ்ட் ஒரு 20% 5000 வந்துச்சுன்னா நம்ம தம்பி நம்ம தங்கச்சிங்க போகலாமே, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு 1000 கூட சொல்லிட்டுன்னு டக்கு என்ன பண்ணேன். துணை பிரதமர் நாளைக்கு போகிறாருனா ஃப்ளாக் ஆஃப்க்கு ஒரு நாள் முன்னுக்கு, சார் இப்போ உள்ள சூழ்நிலை வந்து நம்ம கம்யூனிட்டி எம்பவர் பண்ணி ஆகணும், ஏன் சார் இன்னும் ஒரு 500 கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா 1000 ஆகும். ஏன்னா இவருக்கு நம்ம சொல்ல முடியாது, இன்டேக்லேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுக்கிறதுன்னு சொன்னால் நல்லா இருக்காது. பட் நம்மளுக்கு என்ன ஒரு ஆசைனா இன்னும் புஷ் பண்ணால் வருவாங்களேன்னு சொல்லி நம்ப மாட்டீங்க. நம்ம முன்னுக்கு பேசி பிறகு வந்து பிரபாவம் வந்து ஈவன் அன்றைக்கி அவரும் ரிக்வெஸ்ட் பண்ணி 500 கொடுத்துட்டாரு. ஸோ 1000 ஆயிடுச்சு. 1000 ஓகே. ஸோ இப்போ 1000 ஆளுங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. 1000 டோட்டல் 1000 இல்லை, பிகாஸ் அந்த 500 இதில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இன்னும் ஒரு 500 வந்து இந்த வருஷமே முடிச்சிடணுன்றாரு. அது சந்தோஷமான செய்தி நம்மளுக்கு. ஏன்னா திருப்பி அடுத்த வருஷம் வரும்போது உங்கள் தம்பியாக இருந்து என்ன செய்வேன், ஒன்றும் புஷ் பண்ணுவேன், ஒன்றும் கோத்தா வந்துச்சுன்னா என்ன செய்வேன், சார் கொஞ்சம் போடுங்க சார். ஸோ இதுதான் சொல்கிறேன், வாய்ப்பு இப்போ பிரகாசமாக இருக்குது. இது வந்து உங்கள் சைடு. பட் அந்த வரவேற்பு எப்படி இருக்குது நம்ம மக்கள் அதை பார்த்து? அதுதான் சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது.